வந்து திருமணம் முடிச்சவுடனே 5 இடத்துல குங்குமம் வரும். ஒவ்வொரு இடத்துக்கும் இதெல்லாம் ஒரு கேள்வி. ஒவ்வொன்றுக்கு ஒரு காரணம். ஒரு பெண்ணு முதல்ல குங்குமத்தை எங்க வைக்கணும் தெரியுமா? வந்து வச்சு கூட நெற்றியில இங்க வைப்பாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தை கட்டித்தரக்கூடிய சிவன் பராசக்தி நெற்றி கண்ணை கொடுக்குறார். இந்த உலகத்துல ஒவ்வொரு பெண்ணும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ஒண்ணு இந்த தச்சா அடுத்து எங்க வைக்கணும், அடுத்து எங்க வைக்கணும், நெற்றியில வைப்பாங்க. இங்க வைக்கணும். ஆமா, இந்த வகை தெரிஞ்சிடலாம். இது அப்ப விட பூஜை விடு. அப்ப ஒரு பூஜை விடு எந்த காலத்திலையும் என்னால கண்ட கஷ்டம் வந்துடாம பிரிஞ்சிடாம இருக்கிறதுக்காக இறந்த உறவுகளில் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த வகைங்கிற பிரிஞ்ச இடத்துல குங்குமத்தை வச்சு இரு உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்காக இடம் ரெண்டு. மூணாவது இடம் எங்க வைக்கிறீங்கன்னா இரு புருவங்களுக்கு இடையில வைக்கிறீங்க. என்னைக்கு நான் என் கணவனுக்கு அடிப்படைந்தவளாக வாழ்கின்றதுக்காக 3. அடுத்து இங்க 4. இங்க ஏன் தெரியுமா? பால்கடலை கடைந்த பொழுது வந்தது விஷம், விஷத்தை வாங்கி சிவன் குடிக்க அந்த விஷத்தை உள்ள இறங்க விடாம மனைவி பராசக்தி இறுக்கி குடிக்க விஷம் நேரே நின்று கீழே இறங்காமல் இந்த உலகத்தை காப்பாற்றிய பெருமை சிவனுக்குள்ளது. அதனாலதான் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொம்பளையும் என்ன காலத்தில் இழந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறதுக்காக 4. இன்னொன்னு மாங்கல்யம். இந்த மாங்கல்யங்கிற காலில் வச்சா கணவனுக்கு ஆயுள் பலம் கூடுவதற்காகத்தான் ஒரு பெண்ணு 5 இடத்துல குங்குமம் வைக்கும் சம்பிரதாயத்தை கொடுத்தது நம்முடைய தமிழ் கலாச்சாரம். என்ன கேட்கிறேன், கேள்வி தயாராகிட்டு